வாணலியில் 1 டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வேண்டும். கொதித்த பின்பு காய், வெங்காயம் இரண்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மூடி வைத்து விட வேண்டும். பின்பு 6 to 8 நிமிடம் வெந்த பிறகு மூடியை நீக்கி தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய் உங்களுக்கு பிடித்த மிளகாயை சேர்த்து கொள்ளலாம். இதை சாந்து போல் அரைத்து காயுடன் சேர்த்து கலந்து கிளறி மீண்டும் ஒரு 2 நிமிடத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் நீர் விட்டு சமைத்தால் காயுடைய சத்தம் குறையாது. அதில் எண்ணெய் இல்லாதனால் எளிதில் ஜீரணம் அடையும். குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இந்த முறையில் சமைத்து சாப்பிட்டால் முழு சத்தும் உடலுக்கு கிடைக்கும். உடலில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படும். இயற்கை வாழ்வியலாளர் ஆலோசனைப்படி நீரில் மட்டுமே பொரியல் செய்துள்ளேன். இந்த முறையில் சமைப்பதனால் என்ன பயன் என்று கேட்கிறீங்களா? ஆமாங்க, அரை வேக்காடு பதம் மட்டுமே வேகும். இதனால் காயில் உள்ள சத்துக்கள் அழியாமல் காக்கும். மேலும் எண்ணெய் சேர்க்காமல் இருப்பதனால் வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் இப்படி சமைத்து சாப்பிடலாம். இதனால் உடலுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது.